அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வெக்டருக்கு அல்லது இந்த வெக்டரின் திசையில் உள்ள ஓர் அலகு வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தீர்வுன்னு எழுதி கொடுக்கப்பட்டுள்ள இந்த வெக்டருக்கு ஏ வெக்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு இந்த தரப்பட்ட வெக்டரை எழுதி இதுக்கு ஏ வெக்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஏ வெக்டரோட திசையில் உள்ள ஓர் அலகு வெக்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டர் மேலே எழுதி பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், அதாவது ஏ வெக்டரோட எண் மதிப்பு இது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏ வெக்டர் பை கீழே ஏ வெக்டரோட எண் மதிப்பு எழுதிக்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு ஏ வெக்டரை மேலே அப்படியே எழுதிட்டு கீழே ஏ வெக்டருக்கு மாடுலஸ் மதிப்பு போட்டுக்கலாம். இந்த எண் மதிப்பு மாடுலஸ் போட்டுடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதனோட எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 5i அப்படின்னா i,j,k மதிப்புகளை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் ரூட் எடுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு 5 ஸ்கொயர், அப்புறம் இங்கே -3 ஸ்கொயர்னு போடணும். அதை நேரடியாக நம்ம 3 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் மறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக 4 ஸ்கொயர், கே மதிப்பு 4, அதனால் 4 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 வரும், 4 ஸ்கொயர் மதிப்பு 16. அப்போ 16 9 25, இங்கே ஒரு 5 ஸ்கொயர் இருக்குது, i5 25. அப்போ 25 பார்த்தீங்கன்னா கீழே ரூட் ஆஃப் 50 அப்படின்றது நமக்கு விடையாக கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா தரப்பட்ட வெக்டரோட திசையில் உள்ள ஓர் அலகு வெக்டர். ஒரு சுலபமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். பயிற்சி எடுத்து நல்ல முறையில் ஆன்சர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.